लक्ष्मीन्दुसुम्म तव पादसरोजयुग्मे चन्द्ररुद्रमुनिवृन्दशिरोऽभिवन्दे श्रीमच्छटारियतिराजसुपूजिते च शुद्धं मदीयहृदयन्द्रणमस्तु लग्नम् मातान्दुसुम्मश्च पितान्दुसुम्मः भ्रातान्दुसुम्मश्च सखान्दुसुम्मः विद्यान्दुसुम्मो द्रविणन्दुसुम्मः स्वामिन्दुसुम्मो सकलन्दुसुम्मः हितोन्दुसुम्मः परतोन्दुसुम्मः यतो यतो वापि ततोन्दुसुम्मः नृसिंहदेवां न परं न किञ्चित् तस्मान्दुसिंहं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहदस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽसलेघसिन्धोः रामानुजस्य चरणो शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवपीतानां षटकोपमुनीश्वरम् श्रीरङ्गे सयतीन्दुना करुणया संस्यादिति प्रेक्षितं ख्यातश्री नरसिंहकार्यमुनित्पादाम्बुजैन्दिरम् दान्दिक्षान्तिदयादिविश्वगुणैः बान्धं बुधाग्रेसरं श्रीमद्रङ्गशटार्ययोगिपतिं श्रेयोनिधिं संशये श्रीमच्छ्रीरङ्गपृथ्वीश्वरसरिपुणा संयमीन्द्रेण दृष्टं न्यस्तात्मानं तुसुम्ये नरहरिषडजिद्योगिने तत्प्रसादात् प्राज्ञश्रीरङ्गकार्यप्रभयधिपतेः प्राप्तलक्ष्मीतुसुम्मास्थानं सेवे यतीन्द्रं सकलगुणनिधिं वीररघ्वेश्वरारिं श्रीरङ्गनाथषडगोपेतीन्द्रष्टं लक्ष्मीतुसुम्मषडजित्करुणैकपात्रं श्रीरङ्गवीरपुराषडोपहृद्यं वेदान्तदेशीयतीन्द्रमहं प्रपद्ये सम्प्राप्त अध्यात्मशास्त्रं नरहरिषडजिद्रङ्गपूकारिजाभ्यां कारुण्यात् श्रीतुसुम्मे दिगरिभोः आत्मनिक्षेपधन्यं वेदान्ते वावदूग तुमिषडजिदारङ्गपूर्वेण सूक्तं वाक्यं नारायणार्यं परमरमणं व्याक्रिय ख्यातमीडे श्रीमद्रङ्गशटारिसंयमिवराल्लब्धागमान्तद्वयं श्रीमद्वीररघूद्वहाद्यषडजित्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवदं सदेशेते कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीण साधनवदं नारायणं योगिनं श्रीमद्रङ्गशटारि योगिचरणनिस्तात्मरक्षावरं श्रीमद्रङ्गशटारि वीररघुराट्लब्धागमान्तद्वयम् ईर्ष्याडम्बविवर्जितं सुवगुणैर्बान्धं महद्वं सुजं वन्दे वत्सविभूषणं बुधवरं श्रीकृष्णमार्यं सदा वेदान्तदेशीयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमनवद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्यैदुर्यगवाभिषिक्तं श्रीरङ्गनाथेशेखरमाश्रयामः कलयामि कलिध्वंसं कविं लोकदिवाकरं यस्य गोपिप्रकाशाभिः आविद्यन्निदं तमः वाழிवरकालन् वाழிकलिकण्णि वाழிकुरेलोर्वाழ்வேந்தன் வாழியரோ மாயோனே வாழ்வழியால் மந்திரங்குள் மங்கையர்கோன் துயோன் சுடர்மானவேல் நெஞ்சுக்கிரகடி தெய்வம் அடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல மவிதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கிலக்கியம் ஆரணசாயம் பாரசம் பரசமய பஞ்சுக்கடலின் ஒரு பரகாலன் படவல்களே எங்கள் கதியே ராமானுஜ முனியே சங்கை எடுத்தாண்ட தவராதா பொங்கு புகழ் மங்கையர்கோ நீ இந்த மறையாயிரம் அனைத்து தங்கு மனம் நீ எனக்கு தான் நீரகத்தாய் நெடுவரின் உச்சி மேலாய் நிலா துங்கள் துண்டத்தாய் நிறைந்த கட்சி ஊரகத்தாய் ஒன்துறை நீர் வெக்கா ஒன்துறை நீர் வெக்கா உள்ளாய் உள்ளுவார் உள்ளத்தாய் உலகவேந்தும் காரகத்தாய் கார்வானத்துள்ளாய் கல்வா காமருபூம் காவிரியின் தென்பால் மண்ணு பேரகத்தாய் பேராதென் நெஞ்சினுள்ளாய் பெருமான் திருவடியே பேணினேனே. ஸ்ரீரங்கத்துல சதஸ்லாம் ரொம்ப ஆச்சரியமா நடந்தது. இந்த ஆன்மீகத்தினுடைய 2வது பாகம் நேற்று அஸ்தத்துக்கு போய் ரிலீஸ் பண்ண போறதுக்கு அப்படியே முதல்ல 2 நாள் சதஸுக்கு போயிட்டு வந்துட்டேன். இங்கே காரியமாக இருந்ததுனால ரொம்ப எல்லாம் நல்லா நடந்ததுன்னு தெரியுது. அது புள்ளியப்பன் சுவாமியோட ஒரு பிரயத்னத்தினாலையும் மற்ற பேரோட சகாயத்தினாலும் அந்த ஆன்மீக புஸ்தகம் பூர்ணமாக இங்கிலீஷில் வந்துடுது. ரொம்ப பெரிய கைங்கரியம் அது. இதே மாதிரி உங்களுடைய ஸ்ரத்தையானது பக்தியானது அதிகமாகி பல பல கைங்கரிகள் பண்ணிட்டு இருக்குமாக ஐஷிங்கரை பிரார்த்திச்சுட்டு உங்களுடைய இதுக்கு அதனுடைய பிரீத்தியை தெரிவிச்சுக்கிறேன். இதுல ஆழ்வார் எம்பெருமானுடைய திருவடியை பிரார்த்திக்கிறார்.
அதாவது கீழெல்லாம் திருக்கோவலூர் எம்பெருமான பாடிட்டு வந்தவர் இப்போ பல திவ்ய பெருமாளை கூப்பிடுறார். ஏன்னா அப்பவும் பெருமாளுடைய சேவை கிடைக்கல அவருக்கு. எம்பெருமான் தான் ஆழ்வாருக்கு தான் எப்ப சேவை கொடுக்கணும்னு அவன் நினைக்கிறானோ அப்பதான் அவன் சேவை கொடுப்பான். ஆழ்வாருடைய பக்தியோ ரொம்ப அதிகமா இருக்கு. பக்தின்றது காதல்னு சப்தம் சொன்னாதான் ரொம்ப அதிகம். எம்பெருமானுக்கு இருக்கிற காதல் இருக்க அத ரொம்ப உத்கிருஷ்டமான நிலைக்கு போயிடுது. அந்த அளவுக்கு ஆழ்வாருடைய பக்தி. ஆனா எம்பெருமானோ இந்த ஆழ்வாருடைய நிலையை பார்த்து ரசிக்கிறார். அதுல என்னவோ அவனுக்கு அவ்வளவு ராசிக்கும் அதுல. அப்படி அதனால மேலும் கொண்டு அந்த திவ்யதேசம் மங்களாசனம் பண்றாரோ இல்லையோ, அதனால பெருமாளுக்கு நம்ம மாத்திரம் தேவதேசம் மாத்திரம் பண்ண போறாது, எல்லா ஊர் பெருமாளையும் மங்களாசனம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி எம்பெருமாளுடைய சங்கல்பம். அது பிரகாரம் இந்த ஊர்ல பல திவ்ய தேசங்களை இங்க அழைக்கிறார். அதுல நாம நிலாத்திங்கள் துண்டாத்தாய் மட்டும் சேவிச்சோம். அடுத்ததாக நிறைந்த கட்சி ஊரகத்தாய். நிறைந்த கட்சினாலே காஞ்சிபுரம். அதுல நிறைந்த கட்சி ஊரகத்தாய். ஊரகத்தான் சன்னதி ஒரு ஆச்சரியமான சன்னதி. அந்த சன்னதியில காஞ்சிபுரமே அழகு. அது பிரம்மாவுக்கு எங்க யாகம் பண்றதுன்னு தேடி அந்த இடத்துல இடம்தான் அவருக்கு கிடைச்சது. அதை விஸ்வகர்மாவை கொண்டு தனக்கு வேண்டியதெல்லாம் ஏற்பாடு பண்ண அப்படிப்பட்ட விஸ்வகர்மாவால சிருஷ்டிக்கப்பட்டதான அந்த காஞ்சிபுரம் சன்னதி. அந்த சன்னதியில அழகாலும் சீலத்தாலும் காஞ்சிபுரம் இத்தனையும் நிரம்பி சுழியாறுபடும்படி திருவுருகத்திலே இருந்தது. ஏதோ பெருமாளை சேவிச்சுமா அப்படின்னு சொன்னாக்க ஏதோ இந்த பக்கத்துல ஒரு பெருமாள் அந்த பக்கத்துல ஒரு பெருமாள் இருக்காருன்னு அப்படி பரவாயில்ல. திருப்பி எவ்வளவு அந்த ஒவ்வொரு பெருமாளும் ஒவ்வொரு திக்குல இருக்காரு. அது சுழியாறு மாதிரி இருக்கு. அதனால இந்த பக்கம் அட்டபோயிரத்தான் பண்ணா அந்த பக்கம் தீபப்பிரகாசம், இந்த பக்கம் வந்தானாக்கா இப்படி அது வெள்ளக்கேட்டு மட்டும் போயிட்டு இருக்கு பெருமாளுடைய சன்னதி. பவளவாய் சன்னதி அப்படின்னு சொல்லி இப்படி பல சன்னதிகள் சுழியாறுபடும்படி திருவுலகத்திலே நின்றவனே திருவுலக தன்மையை பிரத்யபிஜை பண்ணலாம். அப்படி பிரத்யபிஜைனா ஏற்கனவே நாம் எங்கேயோ பார்த்த விஷயத்த திருப்பி நமக்கு தோன்றதோ இல்லையோ, அதுதான் பிரத்யபிஜை. அதே இடத்து அதே பெருமாள் இங்க இல்ல, ஆனா அந்த பெருமாள் மாதிரியே இங்க எழுந்திருக்கிற நிலையை பார்த்தானாக்கா ஓஹோ திருக்கோவில் விசேஷமே அந்த பெருமாள் தான் இங்க எழுந்திருக்கார் அப்படின்னு அந்த பிரத்யபிஜை பண்ணலாம். அங்கு நிற்கிறது எங்க ஊரகத்தான் சன்னதியில. ஊரகத்தான அப்படி பெருமாள் திருவிக்கிரமனாக சாதிக்கிறார். நிறைந்த கட்சி சோபையின் தண்டகாரண்யம். என்னமா போல ஒரு ஊருக்கு அழகு என்னன்னாக்கா கோவில் அங்க ஒரு சன்னதி இருக்கணும். சன்னதி இருந்தா மட்டும் போராது, அங்க பரமேகாந்திகள் இருக்கணும். பரமேகாந்திகள் நிறைய பேர் இருந்தாலும் இல்லை, குறைஞ்சபட்சம் ஒரு யாரோ ஒரு சுவாமியாவது மங்களாசாதனம் பண்ணிக்கணும். அந்த மாதிரி இருந்தாதான் அந்த சன்னதிக்கும் ஒரு ஏத்தம். பெரியவாள் மகான்களாலேயோ மங்களாசாசனம் பண்ணாத கோவில் அது கோவில் இல்லை, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆக அப்படி சோபன் அந்த எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் அயோத்தியில இருந்து ஆண்டுன்றதான் அங்க பெருமை கிடையாது. ஒரு காடு வனங்கள் நிறைந்த பகுதி, அங்க ஒண்ணுமே கிடையாது. ஆனா அந்த இடத்துல பெருமாள் எழுதின உடனே அந்த காடும் அப்படி பிரசித்தி பட்டு போகுது. சோபையின் தண்டகாரன்றது காடு, மொத்தம் சுத்தி காடுதான். ஆனா அது பெருமாளுடைய ஒரு சம்பந்தத்தினால அது பிரகாசமாச்சு. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், முக்கூரேஷங்கள் இருக்க மட்டும் முக்கூரனுடைய ஒரு செழுமையும் அதனுடைய பாகவத சம்பந்தியும் அந்த ஆச்சரியமாக இருந்த சன்னிவேசம் அது. ஆக அப்படிப்பட்ட மகான்கள்னாலே சோபிக்கக்கூடியதான திவ்ய தேசம் சோபகன் தண்டகாரண்யம். என்னுமா போல திருக்கட்சி அடைய இவர் நிழலிட்டாலே நிரம்பி இருக்கை. திருக்கட்சி அடைய இந்த காஞ்சிபுரம் பூராவுமே யாரு பிரதானமான பெருமாள் தேவ பெருமாளா இருந்தால் கூட இந்த ஊரகத்தானுடைய பெருமாள் சாயை இருக்க அந்த ஒரு திவ்ய தேசத்துக்கு
ஒரு திவ்ய தேசம் பக்கத்துல இருந்ததுன்னா அது இவ்வளவு தூரத்துக்கு அதனுடைய இது புண்ணியமானது பரவி இருக்குன்னு சொல்லுவா. இப்ப அகோபல கஷேத்திரத்தை எடுத்துட்டா அகோபலத்துல இருந்து 100 கஜ தூரத்துக்கு எம்பெருமானுடைய திவ்ய தேசத்துக்கு உட்பட்டது அந்த பிரதேசங்கள். இப்ப தொண்டை மண்டலம் வேதியர் வாழவே அப்படின்னா காஞ்சிபுரம் எங்கேயோ இருக்கு, இங்க பட்டணத்தை இருக்காப்புல தொண்டை மண்டல வேதியர்னு சொல்லிட்டு இருக்கா. ஆஹா, அப்படி எம்பெருமானுடைய சம்பந்தத்தினால ஒரு குறிப்பிட்ட விஸ்தீர்ணத்துக்கு அந்த மகிமை உண்டு. இப்ப சால கிராமம் ஆராதனை பண்ணிட்டு இருக்கேன், ஒவ்வொரு ராத்திரியும் சால கிராமம் இருந்தானா அந்த சால கிராமம் இருக்கிற ஆறுதானே சால கிராமம் இருக்கார். ஆனா அந்த சால கிராமம் இருக்கிற பெருமை சால கிராமத்தினால அந்த ஊருக்கே பெருமை அப்படின்னு சொல்றோம். அப்ப ஒவ்வொரு ராத்திரியும் சால கிராமம் எழுந்து ஆராதனை பண்ணா எப்படி இருந்திருக்கும், எப்படி இருக்கும். ஆக அப்படி சால கிராமத்தை எழுறதுனாலேயே பல விசீரணங்களுக்கு அந்த எம்பெருமானுடைய ஒரு வீக்ஷணம் ஏற்படும். எம்பெருமானுடைய புண்ணிய அதாவது புண்ணிய தேசமா கருதப்படுகிறதுன்னு சொல்றான். இப்ப இவர் நிழலிட்டாலே நிரம்பி இருக்கை. ஆக காஞ்சிபுரம் அப்படின்னா ஊரகத்தான சேவிச்சியா அப்படின்னு சொல்லுவா. அப்படி ஊரகத்தானுடைய ஒரு பெருமை அந்த ஊர்லாம் பரவி இருக்கு. அவருடைய சாயையில தான் அவருடைய நிழல்ல தான் அந்த ஊரானது பிரகாசிக்கிறது. திருப்பதிகளால் நிறைந்த கட்சி என்னவுமா. ஆனா திருப்பதிகளாலே பல திவ்ய தேசங்கள் அங்க இருப்பதனால அதுக்கு நிறைந்த கட்சி என்று சொல்ல வியாக்கியானம் பண்றார். ஒன்றிரை நீர் வெக்கா உள்ளாய். அதுக்கப்புறம் அங்கே காஞ்சிபுரத்துல வெக்கா அப்படின்னு ஒரு திவ்ய தேசம். அந்த வெக்காவில் அழகிய துறையை பற்றி கண் வளர்ந்தவனே. அங்க பெருமாள் அழகிய இங்க பெருமாள் நின்ற திருக்கோலத்தை சேவித்தோம். அதாவது திருவூரகத்திலே நின்று அருளினவனேன்னு சாய்கிறார். இந்த இடத்துல அழகிய துறையை பற்றி கண் வளர்ந்தருளினவனே. கண் வளர்ந்தன சயன கோலத்துல இருந்துட்டு இருக்கார். வெக்காவில பெருமாள் அல்லாத துறை வெக்காவில் அழகிய துறையை பற்றி கண் வளர்ந்தருளினவனே. இங்க எவ்வளவு சன்னதில திருவள்ளூர்ல அங்க சாலிஹோத்திர மகரிஷிக்கு பிரத்யட்சமாகி பெருமாள் தன்னுடைய தள்ளாத திருமேனியை காமிச்சு நான் எங்க சயனிச்சுக்கிறதுன்னு கேட்டா இங்கதான் சயனிச்சுக்கிறேன், இந்த இடத்துல எவ்வளவு அப்படின்னு இந்த உள்ள சயனிச்சுக்கிறது சொல்ற. அதனால எவ்வளவு அவரை கேட்க அதனாலதான் அந்த ஊருக்கு எவ்வளவுன்னு பேர் வந்தது. ஆக அந்த போக்கியமான இடத்துலயே சயனிச்சுட்டார் பெருமாள். அதே மாதிரி விபீஷண ஆழ்வான் சக்கரவர்த்தி திருமகன அதாவது ரங்கநாதன் ஆராய்ச்சி பெருமாள் அங்கேயே வச்சுட்டு தன்னுடைய அனுஷ்டானங்கள் எல்லாம் முடிச்சுட்டு வந்தா பெருமாள் உடனே இங்கே பெருமாள் அங்கேயே பெருமாள் சயனிச்சுட்டார். ஆக அப்படி எங்கெங்க பெருமாளுக்கு திருவுள்ளமோ அங்கங்க அந்தந்த துறையை பற்ற அந்த திவ்ய தேசத்திற்கு ரட்சணம் பண்றதுக்காக அனுகிரகம் பண்றதுக்காக பெருமாள் அங்கங்க வீக்ஷணம் சயன கோலத்துல எழுதிட்டு இருக்கார். திருவேக்காவில் அழகிய துறையை பற்றி கண் வளர்ந்தழுனவனே. அல்லாத துறைகளைப் போலன்றியே ஆழ்வார் திருமிசை பிரான் இழிந்து தீர்த்தமாடின துறையாகியாலே அழகிய துறை என்கிறது. கீழே ஏற்கனவே சொன்ன எங்கேயாவது ஒரு மகான் மங்களாசாசனம் பண்ணா அந்த பெருமாளுக்கு ஒரு ஏத்தம். அந்த பெருமாளை மங்களாசாசனம் பண்ணதுனால ஆழ்வார் அந்த மகான்களுக்கும் ஏற்றம். ஏன்னா அர்ச்சையில் இருக்கிற பெருமாளை சேவிக்காமே இருக்கக்கூடாது. ஏதோ கோவில்ல சில காரியங்கள் பண்றதை பிடிக்கல அப்படின்னு சொன்னா கூட நாம போய் நான் மாட்டு பெருமாளை சேவிச்சு நான் மாட்டுக்கு வந்துடணும் அப்படி இருக்கணும். அப்படி அதனால பெருமாளை சேவிக்காது இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவா. அர்ச்சையில் இருக்கிற பெருமாளை ஒரு நாள் கூட சேவிக்காது இருக்கக்கூடாது. அப்படி சேவிக்காதுனாக்கா அவன் மகாபாவி அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த இடத்துல இது திருமேஷை பிரான் ரொம்ப மகிழ்ந்து மங்களாசாசனம் பண்ண பெருமாள். திருமேஷ அல்லாத துறைகளை போலன்றியே. அதுனா அல்லாத துறைகள் போலன்றியே அப்படின்னா எல்லாமே இப்போ 108 திவ்யம் தானே 108 திவ்யம் தானே மங்களாசாசனம் பண்ணிருக்கிறது. அப்போ அல்லாத துறைகள் அப்படின்னா அப்போ ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணாத கோவிலுக்கெல்லாம் அப்ப என்ன ஆச்சு, அதனுடைய கதியெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னா அதுக்கு மகான்கள் அதுக்கு அடுத்தது மகான்கள் அவதரிச்சு அப்பப்போ அந்த காலத்துல இருந்திருக்கிற மகான்கள் அவதரிச்சு மங்களாசாசனம் பண்றது அது ஆழ்வார்கள். ஆக அதே மாதிரி ஆழ்வார்கள் எல்லாருமே மங்களாசாசனம் பண்ணியிருக்கா, அதுல ஒண்ணும் சந்தேகமே கிடையாது. ஆனா இது ரொம்ப அத்த காட்டுல ரொம்ப விலட்சணமானது.
அல்லாத துறைகளை போலன்றியே என்ன சுவாமி 108 திவ்யதேசத்துல 106 திவ்யதேசம் வச்சுக்கோங்க. 106 திவ்யதேசம் ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணிருக்கா. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தானே, எல்லா ஸ்டேட்டஸ் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தானே இருக்கும். இல்ல, மற்ற ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணிருக்கா, வாஸ்தவம் தான், இல்லைன்னு சொல்ல வரல. நம்மாழ்வார் 1000 பாசனம் கொண்டு பல திவ்யதேசங்களை பாடிருக்கார். திருவங்கை ஆழ்வார் பல திவ்யதேசங்கள் மங்களாசாசனம் பண்ணிருக்கார். இப்படி பண்ணியிருந்தால் கூட அவளை காட்டிலும் இந்த திவ்ய தேசத்துக்கு ஒரு ஏத்தம் உண்டு. என்ன ஏத்தம் அப்படின்னு சொன்னா, இந்த ஆழ்வார் அந்த வெக்கான்ற காஞ்சிபுரத்துல வெக்கான்ற அந்த திவ்ய தேசத்துல ஒரு சின்ன அரசன் ஆண்டு இருந்தான். அந்த அரசன் என்ன பண்ணா, யாரோ சொல்றதை கேட்டு இந்த ஆழ்வார் ஏதோ தப்பு பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆழ்வாரை நாடு கடத்த வேணும்னு சொல்லிட்டார். நாடு கடத்தணும் அப்படின்னு சொன்னா, ஆழ்வார் நாடு கடத்தப்படுற பெருமாள் என்ன பண்ண, ஆழ்வார் என்ன பண்ணார், ஆழ்வார் நாடு கடத்தணும் சொன்ன உடனே ஆழ்வார் நாடு கடத்தப்பட்டார். உடனே அந்த திவ்ய தேசத்துல அப்ப பெருமாள் ஆழ்வார் என்ன பண்றார், அந்த பெருமாளை இது பண்ணி, இப்ப நான் போறேன், நீ உன் பையனா சூட்டி கொண்டு என்னோட வா அப்படின்னு சொல்லிட்டா பெருமாள். சரி, இப்ப ஆழ்வார்ல நாம என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளும் ஆழ்வாரோட பின்னாடியே கிளம்பிட்டா. அவர் ஆழ்வார் என்ன பண்ணார், அந்த ஊர் சோபையே இழந்து போச்சு. உடனே போடுங்க, யூபிஎஸ் தான் இருக்கு. இது பெருமாளும் ஆழ்வார் சொல்றதை கேட்டு பெருமாள் கிளம்பிட்டா. அந்த ஊர் சோபையே இழந்துட்டார். இப்படி அதுக்கப்புறம் நான் ராஜா உணர்ந்தான், போய் தப்பு பண்ணி பிரார்த்திச்சுட்டான். திருப்பியும் பெருமாள் நானும் போறேன், நீ அங்கே வந்துடும் அப்படின்னு சொன்னார். ஆக மீதி திவ்ய தேசத்துல இந்த மாதிரி ஒரு ஆழ்வாருக்கு கட்டுப்பட்டு எது திவ்ய பெருமாளும் இல்லை. அதனால்தான் அல்லாத துறைகளை போலன்றியே மற்ற திவ்யதேசம் எல்லா விஷயங்களும் எல்லா திவ்யதேசங்களும் ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணதுதான். இருந்தாலும் இந்த வெக்காவில் இருக்கிற பெருமாள் சொன்னவண்ணம் செய்த பெருமாள். அவருக்கு அழக திருவிழாவே ஏதோத்காரின்னு பேர். ஏதோத்காரின்னா அதான் எப்படி சொல்றோம் அப்படி செய்யறதுதான் ஏதோத்காரின்னு பேர். ஆக அப்படிப்பட்ட சொன்னவண்ணம் செய்த பெருமாள் ஆழ்வாருடைய வார்த்தை கேட்டு உன் பையனாக சுருட்டிக்கொள் அப்படின்னு சொன்னார். உடனே பெருமாள் சுருட்டிட்டார, தன்னுடைய நாகத்தை எல்லாத்தையும் சுருட்டிண்டு ஆச்சரியமான விருத்தாந்தம் திருமேஷபிரானுடைய ஒரு பெருமை. அப்படி அல்லாத துறைகள் இந்த துறைக்கு இது ஒரு ஏத்தம். எதனால்னா ஆழ்வார் திருமேஷபிரான் இழிந்து தீர்த்தாமாடின துறை. ஒரு பெரும் நம்ம சொல்றதை கேட்கலாம் மொத்தம் அப்படி சொன்னா, ஒண்ணு பரஸ்பரம் ஒவ்வொருத்தருக்கிட்ட பிரீத்தி இருக்கும். அந்த பிரீத்தியில யாருடைய பிரீத்தி அதிகம்னு சொல்ல முடியாது, யாருடைய பிரீத்தின்னு சொல்ல முடியாது. அந்த பிரீத்தினுடைய விஷயமே ரொம்ப அலாதி. ஆக எம்பெருமானுக்கு ஆழ்வார்கிட்ட பிரீத்தி ஜாஸ்தியா, இல்ல ஆழ்வாருக்கு எம்பெருமானுக்கிட்ட பக்தி ஜாஸ்தியா அப்படின்னா அங்க மிஞ்சி நிக்கிறது ஆழ்வாருடைய பக்தி தான் ஜாஸ்தி. அதனால்தான் அவர் ஒரு லோகத்துக்கெல்லாம் சேஷியா இருக்கிற எம்பெருமான் ஒரு சேஷபூதனான ஒரு ஆழ்வாருக்கு சொல்றதை செய்யறாருனாக்க அப்போ பக்தி எப்படி மேலிட்டு இருக்கணும். அந்த மாதிரி பக்தி எல்லாம் நமக்கு வருமா? அதனால இருந்தாலும் நாம சொல்றதெல்லாம் பெருமாள் நிறைய பூர்த்தி பண்ணி தர. நமக்கு பக்தி இருக்கா இல்லையான்றது அது நாம் பண்ற காரியங்கள்ல தரும். இப்ப ஆச்சரியமா 2 நாள் ஆச்சாரிய டே நடக்கிறது அப்படின்னா அந்த ஆச்சாரிய டேல எவ்வளவு பக்தி இருக்கணும், இவ்வளவு பேர். அதாவது ஒரு புஸ்தகத்தை எழுதுற கர்த்தா அவருடைய யோஜனையிலேருந்து பண்ணிடுவார். ஆனா அதை டிரான்ஸ்லேட் பண்றதுன்னு இருக்க அது ரொம்ப கடினம். அந்த டிரான்ஸ்லேஷன் பண்ணி அந்த புஸ்தகத்தை ரிலீஸ் பண்றாங்கன்னா அதுக்கு ஒரு பக்தி இருந்தாதானே அதுல. அதாவது இந்த ஐசிங்கருடைய பண்ண கிரந்தத்தை நாம் டிரான்ஸ்லேட் பண்ணணும், அப்படியே ஒரு சத்தியா பண்ணணும், அது நன்னா வரணுமே அப்படின்னா அதுக்காக நம்ம ஏற்கனவே பரத்தை சமர்ப்பிச்சாலும் நம்ம ஒரு காரியம் பண்ணும் பொழுதும் ஐசிங்க சாய்ச்சாங்க அடிக்கடி. எந்த காரியம் பண்ணாலும் முதல்ல அவங்கிட்ட சங்கல்பிச்சானாக்கா அவனுடைய அதை பூர்த்தி பண்ணிடுறான். அதனால எதை தொட்டாலும் ஐசிங்க முதல்ல விசுவன்கிட்ட
சரணாதி பண்ணிட்டு தான் அந்த காரியத்தை இந்த காரியம் பண்ணணும், அப்படிலாம் பண்ணி ஆகும். ஆக அந்த மாதிரி பக்தி இருந்தா எந்த காரியமும் தானா நடக்கும். அது அவனுடைய சங்கல்பம். நமக்கு பக்தி இல்லாத இல்ல, நம்ம பக்திக்கு ஏற்ற மாதிரி நம்ம காரியத்தெல்லாம் பூர்த்தி பண்ணி தர, எப்பேற்பட்ட காரியங்கள்லாம் பூர்த்தி பண்ணி தர. ஆக அதுவும் எவ்வளவு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள எவ்வளவு சீக்கிரம் அதுக்கு சககாரிகளா மனுஷா எத்தனை பேர் கிடைக்கிறா, இதெல்லாம் அவனுடைய சங்கல்பம் தானே. அப்படிப்பட்ட திருமிஷிப்பிரான் இழுந்து தீர்த்தாமடின துறை எது இந்த வெக்கான்றது துறையாகையாலே அழகிய துறை என்கிறது ஒன் துறை. இந்த ஒன் துறைன்னு சொன்னதுனால ஒண்ணுன்னா ஒப்பற்றதான துறை. ஏன்னா எல்லா திவ்யங்களும் இருக்கு, அங்கேயே தீர்த்தங்கள் இருக்கு, அங்க சோலைகள் இருக்கு, எல்லாம் இருக்கு. என்ன இருந்தாலும் துறை இருக்கே, இது சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் ஆழ்வார் சொல்றபடி எழுந்து போறோம். நீ எத்தனை மாத்தி மாத்தி சொல்லுவியா, உனக்கு இஷ்டமானா போவ, இஷ்டமான வரமாட்டேன், நான் வரமாட்டேன், எங்கே இருக்கேன் அப்படி சொல்றது இல்லையே. உடனே திரும்பி வந்து பெருமாள் அந்த இடத்துக்கு வந்துட்டார். அதாவது தன் பக்தனுக்கு ஏதாவது சமம் ஏற்பட்டதுன்னா அந்த சமத்துக்கு வந்து பெருமாள் தாங்க மாட்டார். அந்த ரீதியில தான் ஆச்சாரியர்களுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு வரா. அப்படிப்பட்ட தத் சம்பந்தத்தாலேயே அத்துறையை பற்றி கிடைக்கிறது. எந்த தத் சம்பந்தாலே பரஸ்பரம் எம்பெருமான் ஆழ்வாருக்கு பகவானுடைய சம்பந்தம், எம்பெருமானுக்கு ஞானி துவாத்மியம் சொல்ற மாதிரி இவருடைய சம்பந்தம். ஆக இப்படி ஆசிரித்தன் போன போது அவன் பின்னே போயும் அவன் வந்தவாறே வந்து கால் கடை தலைமாடாக கிடந்தும். இப்படி அவன் சொல்றத கால் கடை தலைமாடாக கிடந்தும் எதை சொன்னாலும் சேனையோர் உபயோக மத்திய ரதம் ஸ்தாபய மே அச்சுதா அப்படின்றான். பதங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமான மே அச்சுதா. அப்படி சேனையோர் உபயோக மத்திய யாரு 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 என்னதான் பெருமாள் சாட்சாத் பெருமாளே சாரதியா வந்திருக்காரு. சாரதியா வந்து பெருமாள் சாரதியா வந்திருக்கான்னு தெரிஞ்சுட்டும் பெருமாளை சேனையோர் உபயோக மத்திய ரதம் ஸ்தாபயமே அச்சுதா அப்படின்னு சொன்னேன். உடனே பெருமாள் ரதத்தை ரெண்டு சேனையில மத்தியில நிறுத்தி வைக்கிற, பாரு சைனியத்தை பாரு அப்படின்னுட்டு. அவன் குழந்தை அவன் குதிரைகளுக்கு பசி எடுத்து பாட்டி விட்டு அதுக்கு ஜலத்தை கொடுக்க நீரத்தை பருகும்படியா பண்றான். அது நீர் இல்லைன்னா தன்னை அம்ப போட்டு நீரை வர வச்சு அதுக்கு குதிரைகளை குளிப்பாட்டி அதுக்கு ஆகாரத்தை கொடுக்குறான். இப்படி எல்லாம் பெருமாள் சேவம் செய்யறானே, அந்த சேவம் செய்யறது எதனால? அவனுடைய சௌலபியம் அப்படி. ஆக கால் கடை திறந்தும் அவன் சொல்வானான்னு எதிர்பார்க்கிறார். நம்ம பக்தன் நம்மளை ஏதாவது சொல்வானா நாம் செய்யறோம் அப்படின்னு காத்துன்னு கிடக்கிறான். அப்படி கால் கடை தலைமாடாக கிடந்தும் இப்படியே அங்குத்தை ஆசிரித பாரதந்திரம் இருப்பது ரொம்ப. ஆக எம்பெருமானுடைய ஒரு எளிய ஆசிரித பாரதந்திரன்றதுக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிற பெருமாள். அத இருந்த ஊர் இருக்கும் மாநிலங்கள் நித்தவங்கள் செய்தார்களோ. இந்த திருக்கோட்டியூர் பெருமாள் மங்களாசாசர் திருக்கோட்டியூரினுடைய வைபவத்தை சொல்லச்சே ரொம்ப ஆச்சரியமா சாய்கிறார். குருந்தமொன்னு சித்தானுடன் சென்று கூடியாடி விழா செய்து திருந்து நான்மறையோ இராப்பகல் ஏத்திவாழ் திருக்கோட்டியூர் கருந்தடல் முகின்வல் நினை கடை கொண்டு கைதொழும் பக்தர்கள் இருந்த ஊர் இருக்கும் மாநிலர் எத்தவங்கள் செய்தார்களோ. என்ன கூடியாடி விழாட்டு எம்பெருமானுக்கு உற்சவம், பலவிதமான உற்சவம். அந்த திவ்யத்துல ஸ்ரீரங்கத்தை எடுத்துனா வருஷத்துல 360 நாள் உற்சவம், சேப்பெருமாள் உற்சவம், திருமலையில போனா அது அங்க விழா. இப்படி அங்கங்க இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு விபவங்கள் பலபடியா நடக்கிறது. அந்த பலபடியா நடந்தாலும் அதுக்கு அந்த பரமே காந்திகள் இல்லைன்னா அந்த உற்சவங்கள் சில திவ்யதேசங்கள் உற்சவம் நடக்கிறது. பாராயண கோஷ்டியே கிடையாது, பாராயண கோஷ்டியே கிடையாது. அந்த பாராயண கோஷ்டி இல்லாத பெருமாள் எழுதிட்டு இருப்பார். சில இடத்துல பிரபந்தம் மட்டும் இருக்கும், ஏன் வேதம் இருக்காது, பரிமளிக்காது. அந்த பெருமாளை சேவிக்கிறதுக்கு இப்பெல்லாம் சில தெய்வம் நம்மளாலே அதிகமா கிடையாது. உற்சவம் நடக்கிறது, பெரிய திவ்ய தேசம் உற்சவம் நடக்கிறது. ஆனா எண்ணி பார்த்தா பரமேகாந்திகள் பார்த்தா ஒருத்தரும் கிடையாது. என்னவோ நடந்துருக்கு, ஓடிட்டு இருக்கு. உற்சவம்னா சரி
ஆழ்வார் கலர் இறங்குறாரு அப்படின்னாக்கா எங்கேயா உபயோக கோஷ்டி உண்டா? கிடையாது. அது ஆனா வேகமா எழுதிட்டு இருக்கார். அப்படி அங்க திருந்து நான்மறையோ இராப்பகல் ஏத்திவாள் திருக்கோட்டியூர். அந்த திருந்து நான்மறையோ ஒரு கோவில்ல நிர்வாகம்னா கூட அந்த கோவில்ல பரமேகாந்திகள் பல சீர்திருத்தங்கள் பாஷ்யக்காரர் என்ன சீர்திருத்தங்கள்லாம் கோவில் நம்மருமாள் சன்னதியில் கொண்டு வந்த, செல்வப்பிள்ளை சன்னதியில கொண்டு வந்த, இப்படியெல்லாம் பாஷ்யக்காரர் பெரிய மகான். அவர் எழுந்து திருந்து நான்மறையோ அந்த கோவில்ல இப்படிதான் நடக்கணும் அப்படின்னா அப்படிலாம் பண்ணுவா. அந்த மாதிரி திருந்து நான்மறையோ இராப்பகல் ஏற்றுவார். அவளுக்கு சதா சர்வகாலமும் அவளுக்கு சதா சர்வகாலமும் எம்பெருமானுடைய உற்சவாதிகளை சேவிப்பதும் இப்படியே இருக்கும். அப்படிப்பட்ட இராப்பகல் ஏற்றிவா திருக்கோட்டியோர் கருந்தழல் முகில்வண்ணனை கடை கொண்டு கைதொழும் பக்தர்கள் அவள்லாம் எப்ப பார்த்தாலும் சதா சர்வகாலமும் கைகூப்பிய வண்ணம் இருந்துட்டு இருப்பா. அப்படிப்பட்ட மகான்கள் இருக்கிற ஊர்ல நாம் இருக்கோம் அப்படின்னா இருந்தவோல் இருக்கும் மானிடர் எத்தவங்கள் செய்தார்களோ அந்த மாதிரி பெரிய மகான்கள் இருக்கிற இடத்துல இருந்தா நம்ம இருந்தானாக்க நமக்கு பெரிய பாக்கியம் அது சாய்கிறது. அப்படிப்பட்ட மகான்கள் அங்கதாசனம் பண்ண திருக்கோவிலுக்கு அதுல ஆச்சரியமான பெருமை. இருந்த ஊர் இருக்கும் மாநிலங்கள் செய்தார் எத்தவங்களோ. வைணவன் இருந்த தேசம் வைஷ்ணவனுக்கு உத்தேசமா இருக்குமா போல. ஒருத்தனுக்கு நல்ல சிஸ்டமா இருப்பார், அவர் உத்தியோகத்துல இருக்க. உத்தியோகத்துல இருந்தா அவனுக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுறது. டிரான்ஸ்பர் ஆயிடுச்சுன்னா அவன் அந்த ஊரை பத்தி விசாரிப்பான். அந்த ஊரை பத்தி என்ன விசாரிப்பான்னு சில பேர் சாதாரணமா இருக்கா, அந்த ஊர்ல எல்லாம் கிடைக்குமா, நவீன வசதிகள்லாம் அங்க உண்டா, வச்சுக்க முடியுமா அப்படி எல்லாம் கேட்டுன்னு போவான். ஆனா பரமேகாந்த் இருக்கா, அந்த ஊர்ல ஜனம் இருக்கா, கோவில் சன்னதி இருக்கா, அங்க யாராவது மகான்கள் இருக்காளா, நம்மளவா எப்படா இருக்கா, இப்படி எல்லாம் விசாரிப்பா. அதாவது அவளுக்கு அந்தந்த ருசிக்கு ஏற்ற மாதிரி அவ விசாரிப்பா இல்லையா. அந்த மாதிரி வைஷ்ணவனுக்கு ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு அந்த ஊர்ல ஸ்ரீ வைஷ்ணவன் இருக்காளான்னு பெருமாள் இருக்கா, ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இருக்காளா அப்படின்னா அந்த தேசம் அவளுக்கு உகப்பா இருக்கும். ஆக வைஷ்ணவன் இருந்த தேசம் உத்தேசமானா போல ஆசிரித ஸ்பர்சம் உள்ளதொரு துறையும் ஈஸ்வரனுக்கு தேசம். எந்த வஸ்துவுமே உபயோகப்படுத்தாம இருந்தா அந்த வஸ்துவுக்கு பெருமை கிடையாது. அந்த மாதிரி ஒரு கோவில்ல பெருமாள், ஒரு ஊர்ல பெருமாள் கோவில் இருக்கு, அந்த கோவில்ல பெருமாள் இருக்க சேவிக்கிறது இல்ல அப்படின்னா அந்த பெருமாளுக்கு என்ன பெருமை இருக்கும். ஆக எம்பெருமானுக்கும் என்னன்னாக்க ஆசிரியர்கள் இருக்கிறா இந்த ஊர்ல, சரி இந்த ஊர்லயே நாம சங்கல்பம் கொண்டுட்டு இங்கே எழுந்து இருப்போம் அப்படின்வான். ஆசிரியர்கள் யாரும் இல்லை அப்படின்னா இன்னத்துக்கு அங்க வேண்டாமே. அதனால எப்படி ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இருக்கிற தேசம் போகப்போ அந்த மாதிரி ஆசிரியர் பரதந்திரான எம்பெருமானுக்கு ஆசிரியர்களுடைய சம்பந்தம் இருக்கிற ஊரு தான் தனக்கு போக்கியம் அப்படின்னு சொல்ற அப்படின்னு நினைப்பேன். ஆக வைணவன் இருந்த தேசம் வைஷ்ணவனுக்கு உத்தேசமாய் இருக்குமா போல ஆசிரித ஸ்பர்சம் உள்ளதொரு துறையும் ஈஸ்வரனுக்கும் உத்தேசமாய் இருக்கிறபடி. அது எப்படா அப்படின்னா அது ரொம்ப ஆச்சரியமா முதல் தெரிவிந்தா அதுல சாதிக்கிற. நீயும் திருமகளும் நின்றாயால் குன்னெடுத்து பாயும் பணி நிறைந்த பண்பாளா வாசல் கடைகழியா உள்புகா காமர் பூங்கோவல் இடைகழியே பற்றிகினி இடைகழியே பற்றிகினி. எம்பெருமான் இருக்கானே அவன் மட்டும் இருக்க வேண்டியதானே. ஏன் இந்த 3 பாகவதம் இருந்தா 3 பாகவதம் நெருக்கி பிராட்டியோட கூட அவளுக்கு சேவை சாதிச்சானே, அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னா ஆசிரியர்களோட தானும் ஒன்றா இருக்கணும் அப்படின்றது தான். என்ன நீயும் திருமகளும் நின்றாயால் குன்னெடுத்த பாயும் பணிவரைத்த பண்பாளா. இவன் ஏற்கனவே ஏன் இந்த வாதஸ்பர்சம் அவனுக்கு ரொம்ப விருப்பமா இருக்கு அப்படின்னா அன்னைக்கு குன்னம் எடுத்து அந்த ஊர் ஜனங்களோட உட்கார்ந்து இவன் கண்ணுக்குட்டி அந்த இடையர்கள் இவாளோட உட்கார்ந்து அந்த ரட்சணம் பண்ணானே. ஒருத்தரோடையும் பழகாம ஒருத்தரோடையும் பேசாம இருந்தான்னாக்க அவனை யாருமே மதிக்க மாட்டான்.
கலகலான்னு நல்லா 4 பேரோட பேசிட்டு இருந்தாதான் ஓஹோ ரொம்ப சகஜமா இருக்கானே அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரி ராமாவதாரத்துல ஏதோ ரிஷிகள் அவள் அனுகிரகம் பண்றது அப்படின்னு ஒரு மிடுக்கா போயிட்டார். கிருஷ்ணாவதாரத்துல எல்லாரோடையும் பழகினார். எல்லாரோடையும் பழகி தன்னுடைய எளிமையை ரொம்ப ரொம்ப காமிச்சார். அதனால அதே சுபாவம் இப்போ திருக்கோளூர் எம்பெருமானுக்கு இந்த 3 ஆழ்வார்கள் அவளை நெருக்கி அவ இடையில போய் நின்ற எங்க வாசல் கடைகழியா உள்புகா காமரபூங்கோவல் அந்த உள்ளுக்குள்ள அந்த ரேழி தான். அந்த ரேழி தான். அது அப்படிப்பட்ட ரேழி ஒருத்தர் உட்காரலாம், 2 பேர் நிக்கலாம் அப்படின்ற சொல்ல, ஒருவர் படுக்கலாம், ஒருவர் உட்காரலாம், 3 பேர் நிற்கலான்ற மாதிரி அந்த மாதிரி சின்ன இடத்துல இவர் 4வது பேர் புகுந்து நெருக்கிய அவளோட அந்த பாகவத சம்பந்தத்தை பெற்றிருந்த பெருமாள். அப்படிப்பட்ட கடைகழியா உள்புகா காமரபூங்கோவல் இடைகழியே பற்றியினி அந்த அப்படியே அந்த ஊர்லயே என்ன பாகவதால் அங்க முதலாளர்கள் அவதரிச்ச ஊர், சரி நாமளும் இங்கே இருந்துருவோம் அப்படின்னு திருக்கோவிலூர்ல ஏன் பெருமாள் அந்த ஸ்தலத்தை எடுத்தார் அப்படின்னா ஆழ்வார்கள் அவதரிச்ச ஊர், 3 ஆழ்வார்கள் இருந்தா அவளுடைய ஸ்பர்சம் நமக்கு வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் அந்த ஊர்ல எழுந்தாராம். அதனால பெருமாள் ஆசிரியருடைய ஸ்பர்சத்தை ரொம்ப ஆசிரியருடைய சம்பந்தத்தை ரொம்ப எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி சாதிக்கிறார். வாசல் கடையா காமர் பூங்கோவல் இடை கழியே போன விடத்திலும் பற்றி நீ என்று அவர்களோட கூட நெருக்கி கொண்டு புகுந்திருந்து அவர்கள் போன விடத்திலும் அவ்விடத்தை விடாதே இருக்கும்படி ஸ்மாரகமாய் இருக்கிறதாயிற்று. சரி, அவ அவதரிச்சா வாஸ்தவம், அவளுக்கு சேவை கொடுத்தாரு, எல்லாம் வாஸ்தவம், அதோட காரியம் முடிஞ்சது போக வேண்டியது தானே அப்படின்னா அந்த திவ்ய தேசத்தை தான் ஏற்றிருக்க முடியாது சங்கல்பம் பண்ணிட்டார். அதான் அங்க பெரிய இது. அப்படி எப்படிதான் அனுபவிக்கிறான் பூர்வர்கள்லாம். போன விடத்திலும் அவ்விடத்தை விடாதே இருந்தபடிக்கு அந்த ஐசிங்கர் எல்லாம் பின்னாடி போச்சு. பின்னாடி என்னன்னாக்க அந்த சன்னதிக்கு போச்சு, கையில் கடத்த எடுத்துறதோ அந்த தீர்த்தத்தை சேர்ப்பா. அந்த தீர்த்தத்தை அதுல சுவாரஸ்யமான விஷயம், அந்த தீர்த்தத்தை பக்தியினால அவ புரோட்சிக்கிறான். அது ஒரு பக்தியினுடைய மேன்மை. பக்கத்துல ஒரு பெரிய மகான் இருக்க, அவர் புரோட்சிக்கல. என்னடா இது, நாமெல்லாம் புரோட்சிக்கிறோம், இவர் புரோட்சிக்க மாட்டேன்றாரு அப்படின்னா அதுல அந்த தீர்த்தத்தை அவ ஏன் புரோட்சிக்கல அப்படின்னு சொன்னா, ஏன் அது அவ அந்த திருவடி தீர்த்தம் அவருக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொன்னா, அது திருவடி சுத்திக்காக பண்ணிட்டு இருக்கு. அத்த அலமிக்க வேண்டான்றதுதான். இப்ப நேரடியா ஸ்ரீபா தீர்த்தம் கொடுத்தா அதை வாங்கிக்கிறா. இங்க அதே திருவடி தீர்த்தம் தான், இதை ஏன் புரோட்சிக்கல அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு வியவஸ்தை உண்டு. அங்கிருந்து நடந்த எள்ளியாருது, தான் சன்னதிக்கு போறதுக்காக அந்த சுத்திக்காக கால அலமிட்டு எள்ளியாருது. அதனால அந்த கால அலம்பரத்தை புரோட்சிக்க வேண்டாம். அதே திருவடி தீர்த்தம் உள்ள சிம்மாசனத்துல உட்காந்து அந்த திருவடி தீர்த்தத்தை கொடுத்தா அந்த திருவடி தீர்த்தத்தை வாங்கிக்கிறோமா இல்லையா? அதனால இவா பண்ற காரியங்கள் பக்தி மிகுதி, அது சந்தோஷப்பட்டு அந்த பரமேகாந்தியே இவ்வளவு பக்தி இருக்கு பாத்தியா, ரொம்ப காரியம், நாம கூட இதை புரோட்சிக்க முடியல பாத்தியா அப்படின்னு நினைச்சுப்பார். இருந்தாலும் ஒரு வியவஸ்தை என்ன அப்படின்னு சொன்னா, அந்த தீர்த்தத்தையும் தொடவும் கூடாது, அதுவும் இல்லாத அவருடைய சுத்திகாப்பட்ட தீர்த்தம் இந்த பிரகடனத்துல அதை புரோட்சிக்க கூடாது அப்படின்னு பரமேகானுடைய இது. அவள் அது அங்க வருது பக்தியை பார்க்கணும். இங்க சுவாமி புரோட்சிக்காததுக்கு என்னது காரணம் அப்படின்னா இவருடைய அனுஷ்டானத்தை பார்க்கணும். அனுஷ்டானம் பிரகரணம் இது ரெண்டுத்தையும் பார்த்து பண்ணியாகும். அப்படிப்பட்ட அதாவது அந்த ஊரை விட்டு அந்த ஆழ்வார்கள் அவதாரம் முடிஞ்ச பிற்பாடு கூட பெருமாள் அந்த ஊரையே பற்றி இருக்காரு இல்லையா, அந்த மாதிரி நெறிக்கொண்டு போகுது. அவர்கள் போன விடத்திலும் அவ்விடத்தை விடாதே இருந்தபடிக்கு ஸ்மாரகமாய் இருக்கிறதாயிற்று திருவைக்காவில் நாயனார் சுபாவம். அதனால இந்த நாயனார் அங்க திருக்கோவிலூர்ல பண்ணார், இங்கேயும் வெக்காவிலையும் பெருமாள் அப்படி பண்ணார். ஏன்னா இங்க நாயனார் சுபாவம் எப்படியோ, நாயனார் சுபாவம் என்ன, முதலாளர்கள் அவதரித்த பிறகு கூட பெருமாள் அங்கேயே எப்படி வாசஸ்தானமாக கொண்டாரோ அந்த மாதிரி எங்க திருமழிசை பிரான் எழுதிருக்காரோ அதுதான் எம்பெருமானுக்கு வாசஸ்தானம். அப்படிப்பட்ட பெருமாள் அது ஸ்மாரகமாயிருக்கிறது. அதனால நாயனார் சுபாவத்தை இங்க பெருமாள் காமிக்கிறார். ஆசிரியரோட கார்களை தலையாளாகவே பரிமாறி கிடைக்கிறது. ஆசிரியருக்கு வந்துட்டா
என்னடா தலகால் தெரியாம இருக்கடா நீ அப்படின்னு சொல்ற. தெரிஞ்சவாளை பாத்துட்டானாக்கா, தெரிஞ்ச ஆத்துக்கு வந்துட்டானாக்கா அவன் குதிக்கிறதும் அவன் சொல்றது காரியதான். தலகால் தெரியாம ஆடிட்டு இருக்கே சந்தோஷம். அந்த மாதிரி ஆசிரியர்கள் வந்துட்டா தலை எது கால் எதுன்னு தெரியாது. இந்த காரியத்தை தலையால செய்யறதா காலால செய்யறதான்னு கிடையாது. இப்படி தன்னுடைய நிலைமையே மாறிக்கிறது. ஆசிரியர் ஸ்பர்சம் உள்ளதொன்றை பற்றி விடாதே நிற்கிற நீ, இப்படியெல்லாம் நீ ஆசிரியருடைய பாரதந்திரியதா இருந்துருக்கிய, எனக்கு நீ சேவை கொடுக்க மாட்டேங்கிற. திருப்பி கடைசியில எங்க பண்ணுவார்? இவ்வளவு எல்லாம் சொல்லிட்டு கடைசியில தம் விஷயத்துல பெருமாள் முகம் காடாம இருக்காரு, ஆத்த கொண்டு விடுறாரு. ஒவ்வொரு எம்பெருமானையும் அதாவது விழிக்கிறாருன்னா கூப்பிட்டு, இப்படிப்பட்ட சுபாவம் உள்ள நீ இப்படி ஆசிரித பாரதந்தினா இருந்து அவளுக்காக அவளுடைய ஸ்பர்சமே நமக்கு ரொம்ப அவசியம் வேண்டியதாயும், இப்படியெல்லாம் இருக்கிற நீ எனக்கு முகம் கடாதப்படுற. நான் உங்ககிட்ட என்ன எவ்வளவு பக்தியா இருக்கேன், நீ எனக்கு முகம் காட்ட மாட்டேங்கிறே அப்படின்னு நினைக்கிறது. நீ உன்னை ஒழிய செல்லாத எனக்கு, நான் ஏதாவது வேற யாராவது சரி நீதான் சேவை கொடுக்க மாட்டேன்றிய, சரி நான் சம்மந்தமே வேணாம் நான் போனா இப்போ ஒன்னதான் நான் பட்டின்னு இருக்கேன், ஆனா எனக்கு நீ சேவை கொடுக்க மாட்டேங்கிறே அப்படின்னு பெருமாள் ஆழ்வார் சாதிக்கிற. ஒன் துறை நீர் வெக்கா உள்ளாய், அந்த திவ்ய செம்பெருமான இவருக்கு சேவை கொடுக்கல. உள்ளுவார் உள்ளத்தாய் சேஷையொருத்தன் உண்டென்று அனுசந்திப்பாருடைய ஹிருதயத்திலே நித்தியவாசம் பண்ணுமவனே, திருப்பதிகள் நிலையும் ஓர் ஆசனுடைய ஹிருதயத்தை கணிசித்திரேன். உள்ளுவார் உள்ளத்தாய், எம்பெருமான் கோவில் கொண்டு எழுந்திருக்கிறதா திவ்ய தேசம் மட்டும் இல்ல. உள்ளுவார் உள்ளத்தாய், உள்ளுவார் அப்படின்னா எப்போ சதா சர்வகாலமும் அவனையே தியானித்தின்ற பிறகு உள்ளுவார்னு பேர். சதா சர்வகாலம் அவனையே நினைச்சுட்டு இருப்பா. அவனுடைய ஹிருதயத்தை, எல்லாருடைய ஹிருதயத்திலயும் எம்பெருமான் இருக்கார், அதுல சந்தேகமே கிடையாது. ஆனா எம்பெருமான் உள்ள ஹிருதயத்துல இருக்கான்னு நினைச்சுட்டு யாரு இது பண்றா? அவதான் காரியம் பண்ணி தான் பண்ற மாதிரி போயிட்டு இருக்கா. கொஞ்சம் ஆச்சாரிய சம்பந்தம் பெற்று நம்ம உங்களை போத சிஷ்டாக்களா இருக்கிறவா, ஆஹா சர்வமும் எம்பெருமானுடைய இதுதான், அவன் ஹிருதயத்துல இருந்துட்டு பண்றான் அப்படின்னு தெரிஞ்சிருவான். இருந்தாலும் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் சரி வேற காரியம் பண்ணிட்டு இருப்போம், அந்த சமயத்தை பெருமாள் நினைக்க மாட்டோம். இவ அப்படி இல்ல, உள்ளுவார் உள்ளத்து, எப்போ நெஞ்சுன்னு ஒண்ணு இருந்துருச்சுனா சதாசரம் அவனை பத்தி தவிர வேற எதுவும் கிடையாது. சாப்பிடறது கூட என்னவோ அந்த பிராணம் தரிக்கிறதுக்காக ஏதோ சாப்பிடுவாளே தவிர, அதுவும் பெருமாளுக்கு அம்சப்பட்டு சாப்பிடறதுனால இது இப்படிப்பட்ட. அதாவது ஆன்மீகத்துல இலையில பெருமாள் பிரசாதத்தை போட்ட உடனே அஸ்மாகம் நித்தியம் ஏதத்து அப்படின்னு ஒரு மந்திரம் சொல்லணும். அதாவது இந்த இதர மதத்துல பிதாவே இந்த ரொட்டியை கொடுத்ததுக்கு உனக்கு நன்றி தெரிவிக்கிறேன் அப்படின்னா ஏதோ அத மாதிரி இதெல்லாம் இதுல இருந்து பார்த்து காப்பி அடிச்சுதான். அஸ்மாகம் நித்தியம் ஏதது, அஸ்மாகம் எங்களுக்கு இந்த மாதிரி உன்னுடைய அனுகிரகத்தினால நிச்சயம் கிடைக்கணும். அந்த பிரசாதத்தை அவன் அனுகிரகம் இல்லைன்னா அந்த பிரசாதம் கிடைக்காது நமக்கு. அஸ்மாகம் நித்தியம் ஏத்தத்து, அஸ்மத் ஏத்தத்து அப்படின்னு அந்த ஒரு வாக்கியம் அதை சேர்த்து அதுக்கப்புறம் தான் அதை புரோக்ஷனம் பண்ணி அது பெருமாளுக்கு நம்ம அதாவது ஹிருதயத்துல பெருமாளுக்கு ஏற்கனவே பெருமாளுக்கு நம்ம அம்சம் பண்ணிடுறோம். இருந்தாலும் கூட நம்ம அந்தர்யாமிக்கு பெருமாளுக்கு அம்சம் பண்ணணுமோ இல்லையோ, அதுக்காக பெருமாளை பிரார்த்திச்சுட்டு அதை திருப்பி புரோஷனம் பண்ணி அதுக்கு நெய் சேர்த்து பிற்பாடுதான் பெருமாளுக்கு அதை ஹிருதய அர்ச்சைக்கு ஆர்த்த பெருமாளுக்கு அம்சம் பண்ணணும். அதை பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு அம்சம் இப்படி இருக்கு. ஆக எம்பெருமான் ஹிருதயத்துல ஒவ்வொருத்தர் ஹிருதயத்திலேயே இருக்கா. அதை பூர்ணமா சதா சர்வகாலமும் அனுசந்தனம் பண்ணிட்டு இருக்கா இல்லையா, அவ உள்ளத்துல நித்திய வாசம் பண்ணும். அதனால அதுவும் ஒரு திருப்பதி தான். இது எப்படா அப்படின்னு சொன்னா, அனுசந்திப்பாருடைய ஹிருதயத்திலே நித்தியம் வாசம் பண்ணும், நித்திய வாசம் பண்ணுவானே உள்ளுவார். எல்லா திவிதேசையும் விழிச்சார் பெருமாள். கடைசியில தன்னுடைய உள்ளத்திலயும் இருக்கார் பெருமாள், அசலார் உள்ளதான் இருக்கார். இப்படி எல்லா உள்கலந்து நின்னார் அறியாவண்ணம் ஒத்தனா திடீர்னு பெருமாள் வந்த என்னை முற்ற பருகினான், என் நாவில் உள்கலந்து நின்றார் அறியாவண்ணம் அப்படின்னா ஆழ்வார் அனுசந்தானம் பண்றார். திடீர்னு தான் பெருமாள் என்ன உள்ள முற்றப்பருகினான், என்னை முற்றப்பருகினான் அப்படின்தான் சாதிக்கிறார். அப்படி எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்றோம். அது
தியானம் பண்றவா ஹிருதயத்துல ஒரு ஆசிரியர் ஹிருதயத்திலே கணிசித்திலே திருப்பதிகள். அந்த திருப்பதிகள் சொன்னா பெருமாள் அந்த ஊர்ல கோவிலே கிடையாது. ஆனா பரமேகாந்திகள் இருக்கார். உடனே பெருமாள், ஐயோ நான் இந்த ஊர்ல இருக்கேன், எனக்கு அச்சையில பெருமாள் சேவிக்கார், இந்த ஆர்தத்துல பெருமாள் இருக்காரு, வாஸ்தவம் தான், இருந்தாலும் அச்சையில ஒரு பெருமாள் இல்ல பாத்தியா அப்படின்னா உடனே பெருமாள் யாரையாவது கொண்டு அங்க ஒரு கோவிலை நிர்மாணம் பண்ணி அங்க எழுந்துடுவார். அப்படி எம்பெருமான் இது பண்ணிட்டு இருக்கார். அத அழகான ஒரு பாசுரம் திருச்செஞ்ச விருத்தத்துல ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். பெருமானுடைய அவஸ்தைகள் நின்றான், இறந்தான், கிடந்தான் அப்படின்னா சொல்ற. அத ஒவ்வொரு திவ்யத்துல இந்த காட்சி விருத்தியே ஒவ்வொரு இடத்துல நின்றதெந்தை ஊரகத்துல எம்பெருமான் நின்ற திருக்கோலத்தை சமைக்கிறார். இருந்தது எந்தை பாடகன்னு ஒரு பாடகத்தான் சனது அந்த இதுல பாருங்க உட்கார்ந்து இருக்கார். அன்று வெக்கனை கிடந்து வேகவதியாத்துல பெருமாள் சயனிச்சுட்டு இருக்கார். எண்ணில்லாத முன்னெல்லாம் என்ன பண்ணாக்க சரி அந்த திடீர்னு போவோம், அங்க நின்ற திருக்கோலம், இங்க வீட்டு இருந்த திருக்கோலம், அங்க சயன திருக்கோலம், இப்படி எல்லாம் எல்லா இடத்துக்கும் போய் பெருமாள் அங்க சேவிச்சுட்டு இருந்தேன். பார்த்தா சரி அப்புறம் வயசாகி போடுது, எங்க திவ்ய தேசம் போக முடியுது? திவ்ய தேசம் சேவிக்கிறதா இருந்தா அதாவது மலைப்பா இருக்கும். சில பேர் சுவாமி நான் 106 திவ்ய தேசத்தையும் 3 தடவை சேவிச்சுட்டு வந்துட்டேன் சுவாமி அப்படின்னா இன்னும் போயிட்டு இருக்கேன்றா. நம்மளால ஒரு திவ்ய தேசம் போய் சேவிக்க முடியல. சொன்னா வைக்க கேடு, அதிகமான திவ்ய தேசம் சேவிச்சதே கிடையாது. காரணம் என்னன்னா அங்க போனா சரி தங்குறது இடம் கிடையாது, உத்தராத்துல பைய வைக்கணும், இதெல்லாம் சங்கோச்சங்கள் ஜாஸ்தி. சரி ஆகாரம் சரியா இருக்காது, சரி நம்மளால பட்டினி இருக்க முடியாது, இப்படி எல்லாம் ஒரு சங்கோச்சப்பட்ட முக்காவாசி திவ்ய தேச உற்சவங்கள் சேவிச்சது கிடையாது. ஆனா பரமேகாந்தில் அப்படி இருப்பாளா, அங்க போனோடனே அவளுடைய பிரபாவத்துக்கு ஏத்த மாதிரி அங்க சௌகரியம் பண்ணி தருவா. மனுஷன் நிறைய பேர் இருப்பா. நம்ம போனா நமக்கு சரி பண்ணி தருவா. நாம சங்கோச்சப்பட்டு போகாதனால்தான் நமக்கு இவ்வளவு கஷ்டமே தவிர போனா கஷ்டமே கிடையாது. அப்படி நிறைய பேர் விழுந்தடிச்சுட்டு பணம் போனா கூட போயிட்டு போறது. ஒரு டூர் ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்றோம்னா உடனே பல திவ்ய தேசத்துக்கு போய் சேவிச்சுட்டு வந்துடுறா. கேட்டதோ இப்போ நேரத்துல நான் நடுநாட்டு திருப்பதி சேவிச்சுட்டு வந்தேன், பாண்டி நாட்டு திருப்பதி சேவிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றா. இப்படி எல்லாம் அப்படி இருக்கா. வயசானவட்டு எங்க போக முடியும் அப்படின்னா எல்லாம் பெருமாள் ஹிருதயத்திலே எழுந்திருப்பார். அதான் சொல்ற, நின்றது எந்தை ஊரகத்து இருந்தது எந்தை பாடகத்து அன்று வெக்கனை கிடந்தது எண்ணில்லாத முன்னெல்லாம். இப்படி அப்போ அன்று நான் பிறந்திலேன், இதெல்லாம் பெருமாள் திவ்ய தேசத்தில் எழுதிருக்கார். ஆனா எனக்கு எம்பெருமானை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அன்று நான் பிறந்திலேன், பிறந்த பின் பெருமாளை பத்திய ஞானமே எனக்கு கிடையாது. எனக்கு ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்படல. ஏன் பெருமாளுடைய ஞானம் கிடைக்கல அப்படின்னா, சம்பந்தம் கிடைக்கலன்னா ஆச்சாரிய சம்பந்தம் கிடைக்கல, எனக்கு கிடைச்சது. அன்று நான் பிறந்திலேன், பிறந்த பின் மறந்திலேன். இவனுக்கு 80 வயசு ஆறுது, என்ன இல்ல 40 வயசு ஆச்சு, ஏதோ வச்சுக்கோங்க. முதல்லாம் ஞானம் இல்லாம, சத் விஷயங்கள் ஞானம் இல்ல, ஆச்சார சம்பந்தம் இல்ல, இப்படிதான் இருந்தேன். அது ஏற்பட்ட உடனே அன்று நான் பிறந்திலேன், பிறந்த பின் மறந்திலேன். எனக்கு ஞானம் வந்த உடனே ஒரு நாள் அவனை மறக்க முடியல. இப்ப ஆனா வயசாயிடுது. அந்த எங்க பெருமாள் நின்ற குளத்துல இருக்காரமே, சயன குளத்துல இருக்காராமே, வீட்டு இருந்த குளத்துல இருக்காராமே அப்படின்னா அங்க திருப்பதிக்கெல்லாம் போய் சேர முடியல. இப்படி என்னன்னா நின்றதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுளே. இப்படி எல்லா கோலத்திலையும் எங்க சேவிக்கலாம் அப்படின்னா என்னுடைய நெஞ்சில. அதனால இதுக்காக கஷ்டப்பட்டு போக மாட்டான். கார் வசதி இருந்தா அவ கார் எடுத்து போயிடுவா. கார் வசதி இல்லாம இருந்ததுன்னாக்க அப்ப என்ன பண்ண, கஷ்டப்பட்டு பஸ்ல போனோம். அதனால அந்த மாதிரி இப்ப என் நெஞ்சிலேயே பெருமாள் இந்த 3 கோலத்திலையும் எங்க நின்றதும் இறந்ததும் கிடந்ததும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுளே. இப்படி 3 அவசியம் என் நெஞ்சிலேயே பெருமாள் கேட்டிருக்காரு. அதனால உள்ளுவார் உள்ளத்தாய். ரொம்ப ஆச்சரியமா நின்ற எந்தை இத்தியாதி ஆசாலேசமுடையாருடைய ஹிருதயத்திலே குடியிருக்க கிடவே நீ உன்னையொழிய செல்லாது எனக்கு முகம் காட்டாதொழிவதே. எல்லா ஹிருதயத்திலையும் இந்த மாதிரி நின்ற குலத்துல இருக்க, இருந்த குலத்துல இருக்க, கிடந்த குலத்துல இருக்க. நீ நான் சதா சர்வகாலமும் உன்னையே நினைச்சுட்டு இருக்கேன், உன்னை ஒழியாது இல்ல, ஆனா நீ எனக்கு முகம் கட்ட மாட்டேன்றியே அப்படின்னு ஆழ்வார் அந்த ஹிருதயத்துல இருக்கிற எம்பெருமான கூட மங்களாசாசனம் பண்ணிட்டார். யாரு தன்னுடைய ஹிருதயத்துல இல்ல, எல்லாருடைய ஹிருதயத்துல பெருமாளுக்கு. அதனால உள்ளுவார் உள்ள தாய், உள்ளுவார் உள்ள தாய் சொன்ன உடனே ஹிருதயத்துல
இருக்கிற பெருமாளையும் மங்களாசாதனம் மங்களாசாதனம் ஆழ்வார் மங்களாசாதனம் பண்ண பெருமாளே கிடையாது. ஆழ்வார் மங்களாசாதனம் திருக்குளமும் கிடையாது. இப்படி இந்த ஹிருதயத்தில் இருக்கிற பெருமாளுக்கு மங்களாசாதனம் பண்றார். அப்படிப்பட்ட பெருமாள் ஆழ்வாருக்கு முகம் காட்டல. உலகமேத்தும் காரகத்தாய் திருப்பி திவ்ய தேசம் இருக்கிற பெருமாளுக்கு வந்துட்டார். லோகமடங்க ஏத்தும்படியா திருக்காரகத்திலே நின்றவனே. இங்க காரகன் சன்னதி, இங்கேயும் உலகம் இந்த மாதிரியே பெருமாள் சாதிக்கிறார். லோக விக்ராந்த சரணம் சரணம் தேவிரம் விபோஹோ அப்படி எம்பெருமாடு திருவிடி பண்ண காரியங்களை நினைச்சுட்டு எல்லாரும் அத்தையே மங்களாசாசனம் பண்ணிட்டு இருக்கா. அதுதான் இங்கேயும் சொல்றது லோக விக்ராந்த சரணோ. அப்படி சர்வலோகங்களுக்கும் வழக்கு பேசி ஆசிரியக்கலாம்படி யார் எந்த காலத்துல எடு அந்த வாமனாவதாரத்துல எம்பெருமான் சிறிய குருவாகி அப்படின்னு வந்து ஓங்கி உலகம் தானோ அவனுடைய சரித்திரத்தை அந்த அந்த சரித்திரத்துல மயங்காதவா கிடையாது. இன்னைக்கும் அதை பத்தி பேசிட்டு இருக்கா. அப்படிப்பட்ட எம்பெருமான் திருவிழா எப்படிப்பட்டது அப்படின்னா லோக விக்ராந்த சரணம், எல்லாத்தையுமே தன்னுடைய உலக மொத்தத்தையும் தன்னுடைய காலால் அளந்தானே அவனுடைய திருவடி இது அப்படின்னு சொல்லி திருவடிக்கு ஒரு 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 விஷயம் இது ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த திருக்குடந்த ஆண்டவன் எழுதியிருந்தார். திருக்குடந்த ஆண்டவன் ரொம்ப பிரசித்தியா பாத யாத்திரையாவே திவ்ய தேசத்துக்கெல்லாம் எழுதி சஞ்சாரம் செஞ்சு எல்லா திவ்ய தேச மங்களாசாதனம் பண்ணி இருந்தவர். அந்த ஆண்டவன் ரொம்ப பெருமாள் யாரையும் சோதிக்காம விடல. அவரை ஒரு வருஷ காலம் சோதிச்சிடா பெருமாள். அப்படி நோய்வாய்ப்பட்டு எழுதி இருந்தாச்சு. இருந்தாச்சு. அப்புறம் பரமபத பிராப்தி ஆச்சு. முக்கூர் ஐசிங்கர் அடிக்கடி போய் ஐசிங்க ஆண்டவனை உடனே திருமணி விசாரிச்சுன்னு அப்படி எழுதியாகும். பரமபதத்துக்கு எழுதியாச்சு அப்படின்னு சொன்னா அப்போ ஐசிங்கர் இவர் பண்ண காரியங்கள் ரொம்ப சாதகமா. ஒரு ஐசிங்கர் திருநட்சத்திலையும் சாத்துர் மாசத்திலையும் ரொம்ப பெரியவர். அந்த அந்த ஐசிங்கர் பரந்த மனப்பான்மை. அந்த அந்த அப்படிப்பட்ட ஐசிங்கர் அந்த திருமேனியை பார்த்துட்டு இந்த திருவடி இருக்கு பாத்தியா, இந்த திருவடி பாரத தேசம் மொத்தம் நடந்த திருமேனி அப்படின்னு சொல்லி அந்த திருவடியை சுட்டி காமிச்சார். இவ்வளவுதான். ஒரு என்னதான் ஆசிரியர்கள் பாகவதால் ஒத்தரப்படுறதா இருக்கலாம்னால கூட அனுஷ்டானத்துக்கு விரோதமா பண்ணவும் மாட்டார். இப்படிப்பட்ட இந்த திருவடி எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா அப்படின்னு சொல்லி திருவடியை காமிச்சிருக்கார். நமக்கு வந்து இப்ப அத்தை என்ன பண்ணிட்டா இப்ப அப்படின்னா அந்த ஆயுஷிங்கர் ஆண்டவனுடைய திருவடியை தன்னுடைய தலையில வச்சுட்டார் அப்படின்னு வியாசம் எழுதி ஒரு ஏதோ மலர்லயும் வந்திருக்கு, ஏதோ ஒரு பேப்பர்லயும் வந்திருக்கு. இது பெருமையா இதை வந்து கண்டிக்கணும்ன்றது அவசியம் இல்லை. ஆனா தப்பான சமாச்சாரம் சொல்லக்கூடாது. ஒரு சங்கல்பத்துல பெரிய பெரிய ஐஷிங்கர் அதை வந்து இந்த ஐஷிங்கர் அதுவும் இல்லாத சாதாரணமா பாகவதால இருந்தா ஒருத்தர் திருமேனி தொட்டுக்க மாட்டான். அதனால அந்த ஐஷிங்கர் திருமேனிய இந்த மாதிரி பேர்பட்ட திருவடி உலகத்தான் அறந்துன்னு அதை பிரசம்சிச்சு சாதிச்ச வார்த்தை. ஆனா இவ திருச்சி தனக்கு பெருமை வரணும் இல்லையா, ஐஷிங்கரே அந்த ஆண்டனுடைய திருவடியை தன் தலைமையில வச்சுட்டார் அப்படின்னு சொல்லி இப்ப எழுதுறா. அது பிரசித்தமா இருக்கு. ஆஹா வந்து இவ ஐஷிங்கருடைய பெருந்தன்மை தான் நாங்க சொல்றோம். ஆனா இவாளுக்கு அது பிடிக்கல பத்தியா, ஐஷிங்க தலை வச்சுட்டான் அது தப்பானா அப்படின்னு தலையில அனுஷ்டானத்துல வயசானவா இருந்தா கூட கையை குப்பை தவிர அந்த திருவடியை தள்ள வச்சுக்கிறதோ இல்ல திருமணி தொடர்றதோ அப்படிலாம் பண்ண மாட்டான். அதுவும் இல்ல தனியா எதுகளா இருக்கா ஒருத்தரத்தை தொடவும் கூடாது, திருமணி தொடவே கூடாது. அப்படி அதே ஐஷிங்கருக்குள்ள ஐஷிங்கரா இருந்தா தொடுக்கலாம். இன்னொரு இதுல தொடர்றது எத்திகளுடைய இதை தொடர்றதுன்றது ரொம்ப அனுசித்தம். ஆக அப்படி இப்படி எல்லாம் ஒரு பிரச்சாரம். இந்த பிரச்சாரத்தை பண்ணிட்டா இதை நாம மறுக்கிறதா எப்படி இதை வந்து நம்ம மறுக்கவும் முடியாது. ஏன்னா இந்த லோகத்துல இதை மறுத்தனாக்க ஐயோ ஐஷிங்கருடைய பெருமையை சொல்றாடா, அதுக்கு பங்க மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லுவா. எது அனுஷ்டானமோ அந்த அனுஷ்டானத்துல இருக்கிறது தான் மீறி ஒருத்தரும் ஒரு காரியம் பண்ண மாட்டான். ஆனா அதெல்லாம் சொல்லிட்டு போனாதான் இவளுக்கு பெருமை ஜாஸ்தி. ஆக அப்படியெல்லாம் மனசுக்கு ரொம்ப சமமான காரியங்கள் இதெல்லாம் ஏகாந்தம் எதுக்கு சொல்றேன்னா இது பிரசங்காத்து வேண்டாத சமாச்சாரமா இருந்தா கூட சிலதான் தெரிஞ்சுக்க வேண்டிய சமாச்சாரம். இந்த தெரிஞ்சுக்க வேண்டிய சமாச்சாரம்
ஏதோ பரிமிதம் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். சரி அவன் சொன்னா சொல்லிட்டு போட்டோம், நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி விட்டுற வேண்டியதுதான். அதனால நமக்கு இழப்பம் இல்லை. அந்த மகானுடைய திருவடிய ஐசியங்கள் தள்ள வச்சிருந்தாலும் ஒண்ணு தப்பு கிடையாது. இருந்தாலும் நடக்காது, அனுஷ்டானத்தை பண்ண மாட்டா. பண்ணான்னு போட்டானாக்கா அது கொஞ்சம் மனசிரமம். திருவடியை வச்சிருந்தாலும் தப்பே கிடையாது. ஆனால் அனுஷ்டானத்துல பரமேகாந்திகள் பண்ண மாட்டா, இன்னொருத்தர் திருமணி தொடவும் மாட்டா. அதுவும் கைகூப்புவாளை தவிர கைகூப்புவாளை தவிர ஒரு பாகதர்பத்தை கைகூப்புறது ஏன்னா கைகூப்பா. அதனால பிரதிபந்தனம் எதிர்களுக்குள்ள பண்ண மாட்டா. அதனால ஆசிரமத்திலையும் பெருசு சன்னதி, திருநட்சத்திலையும் பெரியவர் முக்குரசிங்கர், இப்படி எல்லா விதத்திலையும் இருக்கும்பொழுது அவர் திருவிடி இந்த ஆண்டவன் திருவிடி தள்ள வச்சிருந்தான்னு சொன்னாக்கா அது கொஞ்சம் அடியன் போல இருக்கிறவங்க கொஞ்சம் மனசு சமமா இருக்கு. மீதி பேருக்கு சமமா இருக்கோ இல்லையா அது தெரியாது. ஆனா அடியனை போல இருக்கிறவங்க சமம். இந்த மாதிரிலாம் எழுதி போனா இதுக்கெல்லாம் பதில் யாரு எழுதிட்டு இருப்பா? பதில் எழுதக்கூடாது. இந்த என்ன காலத்துல இருக்கிற காலகட்டத்துல நாம் இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்றதுனாலதான் வாய் மூடிட்டு போயிட்டு இருக்கிறது. சர்வேசனுக்கு தெரியாது. அப்படி எதுக்கு சொல்ல வரேன்னாக்க லோகமடங்க எல்லாரும் எம்பெருமானுடைய திருவடி ஆசிரியர். எப்படிப்பட்ட திருவடி அப்படின்னா லோகத்தை மொத்தம் அளந்த திருவடி. அந்த திருவடியை தான் இன்னைக்கு பேசிட்டு. அப்படிப்பட்ட சர்வலோகங்களும் லோக விக்ராந்த சரணோ என்று சர்வலோகங்களும் வழக்கு பேசினா அடிக்கடி இதுதான் பேசிட்டு இருப்பா. இந்த உலகம் யாருதுடா அப்படின்னா சாட்சாத் எம்பெருமான் தான். நீ இவனை போய் பிரம்மா போய் ஒரு தெய்வம்னு சொல்ற, அவனுக்கு அவன் படைச்சானாக்கா அவன் படைக்கிறதோட சரி, அவனுக்கு இதுல பங்கே கிடையாது. ஆக அவனுக்கு ருத்ரனுக்கு ஐக்கியத்துக்கு மட்டும்தான் காரியம், மீதி சம்பந்தமே கிடையாது. அதனால லோகம் மொத்தத்துக்கும் சுவாமி, லோகம் மொத்தம் அவனுக்கு தான் சொந்தம். யாரு? சாட்சாத் எம்பெருமானுக்கு தான் சொந்தம். ஆக வழக்கு பேசலாம்படி. என்ன வழக்குனாக்க இப்படி உலகத்தெல்லாம் அளந்தவனுடையதுதான் இந்த பூமி, அவனுக்கு தான் சொத்து, மீதி பேருக்கு இது கிடையாது. அவன் தான் என்ன காரணகர்த்தான் புராணங்கள் சொல்லிட்டு இருக்கா இல்லையோ, அதெல்லாம் கிடையாது. அதனால வழக்கப்படி யாரா ஜெகத்காரண பூதன் அப்படின்னா எவன் உலகத்தெல்லாம் தன்னுடைய பாதங்களால அளந்தானோ அவன் தான் ஜெகத்காரண பூதன். அப்படி வழக்கு பேசலாம்படி வழக்கு பேசி ஆசிரியக்கலாம்படி. அதனால தத்துவத்தை நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னா உலகத்தை லட்சுமிபதித்துவம் ஏதோ எல்லாம் இருக்கட்டும் ஜெகத்காரணத்துக்கு. ஆனா இவன் லோகத்தை அளந்தானோ இல்லையா, இவன் தான் ஜெகத்காரண பூதன், எல்லா லோகத்துக்கும் அதிபதி வந்தான், சுவாமியை வந்தான் அப்படின்னு ஆசிரியக்கலாம்படி திரைவிக்ரம ஆபாதனம் பண்ணின ஆயனுடைய சர்வ சமாசேனியத்தைக்கு ஸ்மாரகமாயிருக்கிறபடி. அதனால இங்க இருக்கிற பெருமாள் யாரு? காரகத்தான். அந்த சன்னதியில இருக்கிற பெருமாள் கூட ஆயனை, அதாவது திருக்கோளூர் ஆயனை நினைக்கும்படியாக இருக்கு அவருடைய ஒரு சேவை. அப்படிப்பட்ட சர்வ சமாசேனியனான இந்த பெருமாள் கூட எனக்கு முகம் காட்ட மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லி சாதிக்கிறார். அப்படிப்பட்ட கார்வானத்துள்ளாய். அதுக்கு மேல எம்பெருமானுடைய கிருபாவருஷம் இருக்கும் இல்லையோ, அது எப்படி அப்படின்னா வருஷக வலாககம் போலே திருக்கார்வானத்திலே வர்த்திக்கிறவனே. இந்த மேகங்கள் நிறைய இருக்கு. அந்த மேகங்கள் நிறைய பார்த்தா அப்படி சிலதெல்லாம் போயிட்டே இருக்கும். ஆனா இந்த கருத்து திரண்டு வர மேகம் இருக்க, அதுதான் மழை பெய்யக்கூடிய மேகம். இந்த வெளுத்த மேகங்கள்லாம் கிடையாது. அந்த வெளுத்த மேகத்துல ஜலம் கிடையாது. ஆனா அது போச்சு ஒரு 2 தூரல் போட்டு போகும். ஆனா கருத்துமா இருக்கிறது தான் போகும். ஆக வருஷக வலாககம் எது மழை குடிக்கக்கூடியதான மேகம். அது எங்கடா இருக்குன்னா கார்வானத்திலே. மேகமும் வானத்துல இருண்டு இருக்கும். வானம் இருண்டு இருக்க அப்படின்னா மேகங்கள்லாம் இருண்டனால வானம் இருண்டு இருக்கு. ஆக கார்வானத்திலே வர்த்திக்கிறவனே. அப்படி ஆய்மழை கண்ணான்னு சொல்ற மாதிரி அந்த வருணனுக்கும் எஜமானனாக குடியிருக்கக்கூடியவன் அந்த கார்வானத்துள்ள. அவனுக்கு எப்படின்னா இத்திருப்பதிக்கு திருநாமம் கார்வானன் பேர். அந்த இருக்கிறவனுக்கு ஏன்னா அப்படின்னா நாயனார் சுபாவத்தை நாயனார் ஆசிரியத்திற்காக தன்னுடைய சௌலபியத்தை இது எல்லாரும் தள்ளி பிரார்த்திக்காத தலையெல்லாம் கூட கால வச்சாரோ இல்லையோ, அப்படிப்பட்ட சுபாவத்தை உடையவர். ஏன் அப்படின்னா மேகமானது இந்த இடத்துல தான் வருஷிக்கணும், இந்த இடத்துல வருஷிக்க கூடாது அப்படின்லாம் நீதி கிடையாது. ஆனா இப்ப சில இந்த காலங்கள்லாம் மழை பெய்யும்போது என்ன பண்ணாக்கா மாமல்லத்துல மழை பெய்யும், பக்கத்துல மயிலாப்பூர்ல மழை பெய்யாது.
அது என்னன்னா அது மேகம் எந்த இடத்துல வருதோ அதுதான் அது. ஆனா அது இந்த ஊர்ல தான் பெய்யணும் தெரியாது அதுக்கு. இருந்தாலும் அது சொல்லுவா, ஏன்னா இந்த பெய்ச்சு அங்க பெய்யலையே அப்படின்னா அப்படி கிடையாது. ஒரு எந்த இடத்துல மேகம் திரண்டு வருதோ அந்த இடத்துல பெய்யும் பொழுது ஓஹோ இந்த இடத்துல பெய்யக்கூடாது அந்த இடத்துல பெய்யணும் அப்படின்னு தான் அதுக்கு எண்ணம் கிடையாது. மேகம் பூர்ணமா திரண்டதுன்னா எல்லா இடத்தையும் மழை பெய்யும். எந்த இடத்துல திரண்டு இருக்கோ அந்த பிரதேசத்துக்கு மட்டும் மழை பெய்யும். அந்த பிரதேசத்துலயும் இதுதான் பெய்யணும் இதுதான் பெய்யணும் விவசாயம் இல்லாத எல்லாருக்கும் சகஜமா பெய்யும். அந்த மாதிரி பிரயோஜன நாயனார் சுபாவத்தை பற்றதாயிற்று கார்வானத்துள்ளாய். நாயனார் சுபாவம் என்ன அப்படின்னா எல்லாருடைய தலையிலையும் தன்னுடைய திருவடிய பிரார்த்திக்காதவா தலையில கூட வச்சாரோ இல்லையோ அப்படிப்பட்ட சுபாவம் தான் இந்த கார்வானத்துள்ள பெருமாளுக்கு. அதனால பிரயோஜன நிரபேட்சமாக ஜலஸ்தல விவாகமன்றி வருஷிக்குமா போலே அர்த்தித்வ நிரபேட்சமாக எல்லார் தலைகளிலும் திருவிழிகளை வைத்த ஆயனுடைய ஔதாரியத்துக்கு ஸ்மாரகமாய் இருக்கிறது கார்வானத்துள்ளாய். அபேட்சா நிரபேட்சமாக ஔதாரியம் பண்ண கடவை நீ என் பக்கல் ஔதாரியம் பண்ணாதொழிவதே. எல்லா உங்களுடைய சுபாவம்லாம் ரொம்ப ஆச்சரியமான சுபாவம். ஔதாரியத்தை நான் சொல்லிக்கிறேன். ஆனா அபேட்சிக்காதவா தலையில நீ திருடி வச்சு இல்லையோ உன் பெருமையை அதான சொல்லிக்கிற. அபேட்சிக்காத கூட நான் அனுகிரகம் பண்ணி என்னுடைய திருவிடியை வச்சேன் அப்படின்னு பெருமை சொல்லிக்கிறியே. நான் உன்னையே பிரார்த்திச்சுட்டு இருக்கேன், சதாசரம் உன்னையே நினைச்சுட்டு இருக்கேன், எனக்கு ஏன் நீ முகம் காட்டாது போற அப்படின்லாம் ஆழ்வார் பெருமாளை கேட்கிறார். என் பக்கல் ஔதாரியம் பண்ணாது ஒழிவதே. நீ இயற்கையிலே அவதார சுபாவமானவன், நீ என் பக்கல்ல பண்ண மாட்டேன்றிய அப்படின்னு சாதிக்கிறார். அப்படிப்பட்ட சுபாவத்தை கார்வானத்துள்ளாய் பார்த்த ஒண்ணா விஜயாசின்னு வந்த கடைசியில ரொம்ப அழகாரு கோபம் வந்துருது. கல்வா, ஆச்சரியமான பதம் கல்வா. எம்பெருமான கல்வான்னு சொன்னாக்க அது பொருந்துமா? ஆமா, ஏன் அவன் வெண்ணெய் திருடுனான் கல்வான்னு தானே சொல்றா. வெண்ணெய் திருடுன அது கல்வான்னு சொல்ல என்ன சொல்லுவா? அதனால அப்படின்னு சொல்றார். அதுக்கு இது சொல்ற அபகாரகனே நாங்கள் கல்வா எண்ண மாட்டோமே இவரோ பாதி பந்தம் இல்லாமையாலே. அதாவது ஒரு வஸ்து பிரியத்தமான வஸ்து, ரொம்ப பிரியம் நமக்கு. அந்த வஸ்து களவு போயிடுதுன்னா, அதாவது அந்த வஸ்துக்கு எனக்கு சம்பந்தம் இருந்தது, அந்த சம்பந்தம் இருந்ததுன்னா அந்த வஸ்து போயிடுதுன்னா அது எடுத்துன்னு போனவன் கல்வான்னு சொல்லுவோம். அவனுக்கு அதே மாதிரி இவன் என்ன களவு கொண்டு போடான் நம்ம கிட்ட இருந்து. நாம தான் ஆத்மாபகாரம் பண்ணிருக்கோம். அவனுடைய சொத்து, இந்த ஆத்மாவானது அவனுடைய சொத்து, நாம நம்மளுக்கு நினைச்சுட்டு இருக்கோம். நம்மளதான் கல்வான்னு சொல்லணும். ஆனா இங்க ஆழ்வார் கல்வான்னு பெருமாள் சொல்ற. இது பொருந்துமா அப்படின்னா, நாங்கள் கல்வா எண்ண மாட்டோமே இவரோபாதி பந்தம் இல்லாமையாலே. நாம் அவனை கல்வா சொல்ல மாட்டோம். ஏன்னா நான் ஆத்மா என்னது நினைச்சுட்டு இருக்கோம். சம்பந்தம் இருந்துன்னா சொல்ல மாட்டோம், இந்த ஆத்மா என்னதுன்னு சொல்ல மாட்டோம். சம்பந்தம் தெரியாதனால சரி அப்படின்னு சொல்லி அவனை போய் ஏன்னா எம்பெருமான இருந்தா தானே அவனு கல்வான்னு சொல்ல முடியுது. நாம தான் ஆத்மாவே இதுன்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையோ. தேகமே ஆத்மா அப்படிதான் சொல்லி ஆத்மாவாரம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையோ. ஆக அப்படிப்பட்ட இந்த தேகத்தினுடைய அபிமானத்தால தேகம் நம்மளுதுன்னு நினைச்சிட்டு இருக்கோமோ, அதனால நாம தான் கல்வா. ஆனா எம்பெருமான் நம்ம கல்வான்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா இவருக்கு நமக்கு சம்பந்த ஞானம் இல்லாதனால அவனை கல்வான்னு சொல்ல மாட்டோம். ஆனா இப்ப ஆழ்வார் சம்பந்தத்தை தெரிஞ்சவர், பெருமாளுடைய சம்பந்தத்தை தெரிஞ்சவர், அவர் கல்வான்னு சொல்லலாமா அப்படின்னு சொன்னா இதனுடைய விஷயத்தை அடுத்த வாரம் பார்ப்போம். இந்த கல்வான்றது ரொம்ப ஆச்சரியமானது. இதோட நிர்வாகத்தை அடுத்த வாரம் பார்ப்போம். பத்ரங்க சடாரி சம்யகரா லப்தாக மாந்தத்வயம் ஸ்ரீமத் வீர ரகுத்வாத் சரிதித்பாதார விந்தாசியம் ஸ்ரீமத் வேதோதம் சதேசியதே காருண்ய வீக்ஷாஸ்பதம் ரங்க தேவே ரங்க துரீன சாசனவசம் நாராயணம் யோகினம் வேதாந்த தேசியதீந்திர கடாட்சலப்த த்ரயந்த சாரம் அனவத்ய குணம் புதாகிரியம் நாராயணாத்யதுர்யகவாபிஷித்தம் ஸ்ரீ ரங்கநாதேசேகரமாஸ்யாமஹ ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீ திவ்ய பாதுகா சேவக ஸ்ரீவன் ஸ்ரீ நாராயணதீந்திர மகாதேசிகாய நமஹ.
ஸ்ரீவன் ஜடோப ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமஹ.